குக் வித் செந்தூரன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சில்லி பரோட்டா. அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு பரோட்டாவை அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிட்ட அப்புறமா ஒரு சட்டியை எடுத்து அதை நல்லா எண்ணெய் சூடு பண்ணுங்க. எண்ணெய் சூடு பண்ணிட்ட அப்புறமா சாப் பண்ண வெங்காயத்தை அதில் போட்டு கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதக்கிட்ட பிறகு அதில் கேப்சிகம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. தேவையான அளவு கேப்சிகம் போடுங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அந்த இஞ்சி பூண்டு வாசனைலாம் நல்லா போயிடும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி நல்லா கொதித்து கொஞ்சமாக வரும், இந்த அளவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி போடுங்க. அப்புறம் மிளகு தூள் போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் வேகட்டும். இதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுங்க, மிளகாத்தூள் போடுங்க. இதுக்கப்புறமா நம்ம தக்காளி சாஸ் போட்டுக்கிறோம். நம்ம ஏற்கனவே தக்காளி போட்டதால தக்காளி சாஸு ஒரு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுக்கிற பரோட்டாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போது நமக்கு தேவையான நம்ம பண்ணிட்டு இருந்த சில்லி பரோட்டா நமக்கு ரெடி ஆயிடுச்சு.